ஏன்னா நான் வாசிக்கிறேன், நீங்கள் அப்படியே கவனிங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை வச்சுருக்கீங்களா? எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து கவனிங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும், கேபான பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்போ அவரை கண்கூடாய் பார்த்தவர்கள் இதுவரைக்கும், இந்த கடிதத்தை அவர் எழுதினார் பாருங்க, அது வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். யாருன்னா ஏதோ கதை கேட்டவங்கல்ல, அவரை உயிரோடு எழுப்பப்பட்டவராக கண்கூடாக கண்டவர்கள். அப்போ இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்படி ஆண்டவர் அவர்களோடு வெவ்வேறு சூழல்களில் தம்முடைய சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். யோவான் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சீசர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னப்பா அவர் வந்தார், நிறைய அற்புதங்களை பண்ணார், ஏதோ பண்ணார், எல்லாம் பண்ணார் தான். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் அவர் மரித்தார். மரித்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அதனால நம்ம இனிமேல் என்ன பண்றது? ஆண்டவர் சொன்ன கட்டளையெல்லாம் மறந்தாச்சு. அவர் சொன்னார், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, இதை கொண்டு போங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. பிழைப்புக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே, ஜீவனத்துக்கு எதனா பண்ணுமே. ஆகவே சீமோன் பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன். அவர் சொன்ன உடனே மற்ற சீசர்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு கூட போயிட்டாங்க. பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க. அப்படி பழைய தொழிலுக்கு போய் மீன் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? தரிசனமாகிறார். அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதிய மருத்துவராகிய லூக்கா சொல்லுகிறார், அவர் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1 தேப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. நல்லா புரிஞ்சுங்க, பாடுபட்டு அவர் மரித்தோர் உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானாரு? 40 நாள். இது சும்மா நடந்த பிரம்மையா நடந்த ஒன்றல்ல, இது தத்ரூபமா நடந்தது. 40 நாள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மக்களுக்கு தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். தம்மை உயிரோடுக்குள்ளாக அவருக்கு காண்பித்தார். 40 நாள் வரைக்கும், 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே. அதாவது இது ஏதோ ஒரு ஆவி கிடையாது, இது சும்மா கிடையாது. எல்லாரும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி 40 நாள் வரைக்கும் தெளிவா அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதனாலதான் சீசர்கள் இந்த செய்தியை உலகத்துக்கே கொண்டு போனாங்க, உயிரை கூட அதுக்காக கொடுத்தாங்க. இந்த 40 நாளுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இப்படி இந்த 40 நாளுக்கு பிறகு அங்க வாசிக்கிறோம் 4ஆம் வசனம், அன்றியும் அவர்களுடைய கூட கூடி வந்திருக்கும் போது அவர்களுடைய கூட கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது 40 நாளுக்கு பிறகு நடந்ததை பத்தி சொல்லப்படுகிறது. எல்லாரும் என்ன பண்ணுங்க, எருசலேமுக்கு போய் காத்திருங்க. ஏன்னா நான் உங்களை எருசலேமில் காத்திருக்க சொன்னதுக்கு என்ன, முன்பாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உலகம் முழுதும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால நீங்க போய் என்ன பண்ணுங்க, எருசலேமில் காத்திருங்கள். ஏன்னா உங்க பலத்துல போகாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை நான் போய் அனுப்புவேன், நான் போவேன், அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அது வரைக்கும் காத்திருங்கன்றார். இப்போ ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதுக்கு பிறகு பாருங்க, அப்பொழுது கூடி வந்தவர்களை நோக்கி, ஆண்டவரே
இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவங்களுக்கு என்ன ஒரே ஆச்சரியம், ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்துட்டாரு, இப்போ அவர் வந்து மகிமையான ஒரு மகிமை, ஒரு பெரிய பவர்ஃபுல்லா மாறிட்டாரு, மரணத்தையே ஜெயித்துட்டாரு, அதனால இப்பவே 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறார், ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறாரு. அப்போ உடனே கேக்குறாங்க, ஆண்டவரே இப்பதானே நீங்க வந்து ராஜ்யத்தை வந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, முதல்ல ஒரு சரிகிற பிரகாரமான ஆவிக்குரிய ராஜ்யம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் உண்டாக போகிறது. அது பரிசுத்த ஆவியானவர் மூலம் உண்டாக போகிறது. அவர் சொல்றாரு, இது பிதாவினுடைய ஆதீனத்தில வைத்திருக்கிறவைகளை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அது இல்லப்பா, நீங்க உலகம் முழுதும் போனோம், நீங்க போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், நான் என்ன பண்ணன்றத உலக மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். நான் வேத வாக்கியங்களின்படி எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்திருக்கிறேன். என்னுடைய மரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கான பரிகார பலி. ஒவ்வொரு மனிதனுக்காக நான் மரித்திருக்கிறேன். இதை ஒவ்வொரு மனிதனும் விசுவாசித்தால் அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மீட்பு உண்டாகும், அவன் மீட்கப்படுவான். ஆகவே ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு, இதை சொல்றார், சாட்சிகளா இருப்பீர்கள். இப்போ பாருங்க 9வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆண்டவர் உயர எடுத்துக் கொள்ளப்படுகிறார். எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு இயேசு இந்த பூமியில வந்து பிறந்தது தெரியும், அவருடைய பிறப்பை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் நமக்கு தெரியும். அவர் எப்படி இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேக மக்களுக்கு சுகத்தை கொடுத்து அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி அநேகருக்கு அவர் நன்மை செய்து இந்த உலகத்தில் இருந்து ஊழியம் செய்த தெரியும். அவர் வேத வாக்கியங்களின்படி தம்மை தாமே பழுதற்ற மாசற்ற பலியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தன்னை பலியாக்கி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததும் எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னபடியே வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமை அடைந்ததை பத்தி யாருமே பேசுறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அதை தான் வந்து நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையோடு மகிமையோடு ஒரு எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவத்தோடு அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வந்தாரு, ஊழியம் செய்தாரு, எல்லாருக்கும் செய்ய வேண்டியதற்காக மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர் தெழுந்தார், போயிட்டார். இப்ப என்ன பண்றாரு? சும்மா மேல உட்கார்ந்து இருக்கிறாரா? நம்ம படத்துல பாக்குற மாதிரி நிறைய பேருடைய பிக்சர்ல எல்லாம் இப்ப ஏசு எங்க இருக்கிறாருன்னு கேட்டா என்ன பண்றாருங்க? அவர் வந்து பிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அது பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, 3 பேரும் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். 3 பேரும் உட்கார்ந்து இல்லைங்க, 3 பேரும் ஒரு பயங்கரமான வேலையை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம்ஸ் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக இந்த சபையினுடைய காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினுடைய வலது பரிசத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தம் நன்மையானவர்களை பேசுகிறது. இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பிதாவின் வலது பரிசத்திலே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சரி, வந்தார், மரித்தார், உயிர்த்தார், போயிட்டாரு. போன பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு தெரியும். அதான் போன பிறகு என்ன நடந்ததுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. சபை வந்து பேதுரு, எந்த பேதுரு பயந்தாரோ அவர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. 3000 4000 5000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பெரிய ரிவைவல், எழுப்புதல். ரோம அரசாட்சியினுடைய காலத்துல ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றம். சொல்ல போனா எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க,
இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உயிர்த்தெழுந்த செய்தியும் உலகத்தை கலக்கக்கூடிய செய்தியா இருந்தது. சாதாரண செய்தி அல்லது, உலகத்தை கலக்கிற செய்தி. பெரிய எழுப்புதல், ஜனங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கை அப்சைட் டவுன், தலைகீழ மாறியது. எல்லாரும் ஒரு பெரிய தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளே வந்தார்கள். அது வரைக்கும் வேறு பல்வேறு நிலைகளிலே பிரிக்கப்பட்டிருந்த மனிதர்கள், உயர்வு தாழ்வு பார்த்தவங்க, ஜாதி பார்த்தவங்க, இதெல்லாம் மறைஞ்சு எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றுமையா தேவனை ஆராதிக்கிறத பார்க்க முடிந்தது. பெரிய எழுப்புதல் வந்தது, பெரிய ஒரு உயர்வு, அங்க சபை பெருகியது. அதே நேரத்தில் நமக்கு தெரியும், சவுல் எழும்பி சபையை துன்புறுத்தும்படி, என்ன இது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை துன்புறுத்தும்படி போறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சவுலை சந்தித்து அவரும் ரட்சிக்கப்படுறாரு. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவரும் பார்க்கிறார், மகிமையில பார்க்கிறார், அவரும் ரட்சிக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சபையில பெரிய உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம் வந்து வேதனைப்படுத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்புறுத்தப்பட்டாங்க. ஏன்னா உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை, உலகத்தார மாதிரி வாழ முடியாதே. ஆகவே அவங்களுக்கு ரொம்ப உபத்திரம் வந்தது. அவங்க போற விதம், அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கை, இதெல்லாம் பார்த்து மத்தவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, உண்மையான கிறிஸ்தவங்க துன்புறுத்தப்படுவாங்க. சராசரியா எல்லாரோட எல்லாமோ வாழுகிறவர்கள் துன்புறுத்தப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே குட் ஃப்ரைடேல அதை பத்தி பேசி இருக்கிறேன். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? மிகுந்த உபத்திரத்தின் வழியா வந்தார்கள். அவர்கள் என்ன எப்படி அங்க வர முடிந்தது? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தோய்த்தவர்கள். சோ பயங்கர உபத்திரவம். ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப உபத்திரப்படுத்தப்பட்டு ரோம அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா மிகுந்த வேதனையை கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் ஆண்டு, இப்ப நம்ம இருக்கிறது எத்தனாவது ஆண்டு? 2024ஆம் ஆண்டு. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போனீங்கன்னா 95ஆம் ஆண்டு. பெரிய, அதாவது இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறவங்க, இயேசுவுக்கு உண்மையா சாட்சி சொல்றவங்க, இயேசுவை பத்தி சொல்றவங்க எல்லாம் துன்புறுத்தப்பட்டு சில பேர்லாம் கொல்லப்பட்டாங்க, சில பேர்லாம் வந்து வேதனைப்படுத்தப்பட்டாங்க, சில பேர்லாம் சிறை கைதியா பிடிக்கப்பட்டாங்க. அப்படி ஒரு துன்பம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கும் இயேசப்பா பிள்ளைங்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்னன்னா துன்பம். ஏன்னா நம்ம சாட்சியா வாழ்வதனால, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதனால மத்தவங்க அதை வந்து என்ன பண்றாங்கன்னா சாதகமா எடுத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அமைதியா இருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு கன்னத்துல அரைச்சா மறு கன்னத்தை திரும்பி காட்டு. உண்மை, அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் இன்றைய நாட்டுல கூட நமக்கு பெரிய துன்புறுத்தல் உண்டாகிறது. அப்பாவி தேவ பிள்ளைகள் வட இந்தியாவில் மிகவும் பயங்கரமான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள், பயங்கரமான துன்பத்தை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கிறதுனால இயேசு அவங்க மறுதளிக்கிறதே இல்லை. உயிர் போனாலும் போட்டோம், ஆனா இயேசுவுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் சாட்சியா தான் இருப்பேன். அவங்க அங்க துன்புறுத்தப்படுறாங்க. இங்க இருக்கிற சராசரியான மற்ற கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, அதாவது உண்மையா இருக்க தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் போல வாழ முடியாதவங்க என்ன பண்ணப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க. இத பத்தி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைலா பேசுறது, துன்பத்தை பேசுறதுக்கே நிறைய டைம் போதாது நமக்கு. சோ அப்படி துன்புறுத்தப்பட்டு அநேக தேவனுடைய பிள்ளைங்க சபையில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க, ஏன்னா கிறிஸ்துவுக்கு பின் 95ஆம் வருஷத்துல ஒரே ஒரு அப்போஸ்தலன் மட்டும்தான் உயிரோடு இருந்தார், மீதி பேர்ல செத்துட்டாங்க. அவர் யாருன்னா யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ஏறக்குறைய 90 வயசு. அப்போ 90 வயசான யோவான் என்ன பண்ணாங்கன்னா நாடு கடத்தி பத்மு என்கிற ஒரு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. அந்த காலத்துல தேச துரோகிகள், பெரிய குற்றம் செய்தவங்க எல்லாம் அந்தமான் தீவுக்கு கடத்துவாங்க நம்ம ஊர்ல. சோ அந்த காலத்துல சீசர்கள் இயேசு மரித்து உயிர் தெழுந்து போன ஒரு 35 வருஷத்துல பெரிய ரிவைவல் வந்துருச்சு, எழுப்புதல் வந்தது, சபை துன்புறுத்தப்பட்டது. பாருங்க, அப்ப கூட பாத்தீங்கன்னா தீவுகள் வந்து ஒரு சிறை கூடமாய் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது என்பதற்காக. நம்ம ஊர்ல கூட அப்படிதான் வச்சிருந்தாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல பெரிய சிறைச்சாலை இருந்தது. இன்னைக்கு இருக்குது, அது எக்ஸிபிஷனா இருக்குது. இப்போ வந்து சிறைச்சாலையா இல்ல, ஒரு காட்சியகமா அது இருக்குது. போய் பாக்குறவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி தான் பத்ம என்கிற தீவு கூட இப்போ இருக்குது.
அந்த பத்மு தீவு வந்து அதை பத்தி பேசுனா அது இன்னும் நிறைய டைம் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து இருக்கிறதே குறைஞ்ச நேரம். அந்த தீவுல பாத்தீங்கன்னா கொடிய மிருகங்கள், அந்த கொடிய தேள்கள், பாம்புகள்லாம் இருக்கக்கூடிய இடம் தான். அங்க கிறிஸ்தவங்களை தூக்கி போயிட்டு போட்டாங்க. ஏன்னா நீங்க இயேசுவை பத்தி சொல்றதுனால தூக்கி போட்டாங்க. அங்க வந்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னா கல் உடைப்பாங்க. இன்னைக்கு சொல்றாங்களே சிறைச்சாலையில் கல் உடையுது, அது முதல்ல அங்கதான் ஆரம்பிச்சது. கல் உடைச்சு அங்க இருக்கிற வேலையில ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது. நம்ம உயிர் தெரிந்த ஆண்டவரை சீசர்கள் 40 நாள் இங்க பார்த்தாங்க. அவர் அப்பப்ப இங்க வந்து தரிசனமானார். ஆனா அவர் மகிமையில எப்படி இருக்கிறார்ன்றத யோவான் வந்து பார்க்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை முதல்ல பெற்றவர் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணுகிறார்? பெற்றுக்கொள்கிறார். அவர் அந்த வெளிப்படுத்தல் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் என்கிற இந்த புத்தகம் வந்து மிக ஒரு உன்னதமான அற்புதமான தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அங்கே மகிமைப்படுத்தப்பட்ட, நல்லா புரிஞ்சுங்க, உயிர் தெழுந்த இல்ல. இயேசு உயிர் தெழுந்த போது இருந்த நிலை வேற. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டார் பாருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. உயிர் தெழுந்தார், தரிசனமானார், பார்த்தாங்க. மகிமையோடு அவரை பார்க்கல, உயிர் தெழுந்தவரை பார்த்தாங்க. அவர் மேல போய் தேவனால் எப்படி ஆதியிலே in the beginning was the word was with God, the word was God. ஆதியிலே அவர் பிதாவோடு இருந்தாரே, அதே நிலையில போயிட்டு இன்னும் அதுக்கு மேல அவர் உயர்த்தப்படுகிறார். அதான் வந்து பிலிப்பியர்ல பவுல் எழுதுறாரு, 2ஆம் அதிகாரம் முதல்ல அதையும் வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லப்படுகிற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் இந்த பூமியில பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி மனிதனாய் வந்து அவர் மரித்து அவர் உயிர்த்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் அங்கே சொல்லப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எங்க வருது இந்த வசனம்? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி 2:8 படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, கரெக்ட், வாசிப்போம். அந்த கவனிங்க 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் தேவனோடு தேவனாக இருந்தவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி தேவர்கள் கிடையாது, தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாகவும் இருந்த தேவன் இப்பொழுது குமாரனாகிய தேவனாக இருந்தவர். அவர் தேவன் பிதாவுக்கு கொஞ்சம் குறைஞ்சவர் அப்படின்னு பைபிள் சொல்லல. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, பிதாவுக்கு தன்னை வந்து முன்பாக தாழ்த்துகிறார். நானும் நீங்களும் ஒண்ணுதான், அதனால நான் போக மாட்டேன், நான் ஏன் போறேன் அப்படிலாம் சொல்லல. பிதாவுக்கு அவர் என்ன பண்றாரு? பிதாவுடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் இந்த பூமிக்கு வருகிறார். வந்த பிற்பாடு அங்க சொல்லப்படுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, நல்லா புரிஞ்சுங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, ஆனா அவர் உண்மையான மனுஷன் கிடையாது. ஆனா இந்த பூமியில வந்த போது 100க்கு 100 மனிதனாகவே தான் இருந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து இங்க தரிசனமாகி எல்லாருக்கும் காட்சியளித்து அவர் பரலோகத்துக்கு போன போது என்ன நடந்தது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார்.
இவர்தான் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்கு வழி, இவரை அல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது, இவரை மீறி யாரும் என்கிட்ட வர முடியாது, இவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் உயர்த்திட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படி உயர்த்தப்பட்ட தேவகுமாரனை இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் மகிமைப்படுத்த நிலையிலே யோவானுக்கு முதல் காட்சியளிக்கிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 - 17 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய இந்த 1 - 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சாரம்சம் என்னன்னு சொன்னா, கருப்பொருள் என்னன்னு சொன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இங்க நாம பார்க்கிறோம். இதுதான் அங்க சொல்லப்படுது. இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையோடு கூட, அதாவது ஒரிஜினல் மகிமையோடு இங்க பார்க்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அவர் மகிமைப்படுத்தப்பட்ட நிலையில இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அது வேதத்துல மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் அங்க மகிமைப்படுத்தப்பட்டு மகிமையான நிலையில அவர் இருக்கிறாரே, இப்ப அவர் வரும்போது அதே மகிமையோட தான் திரும்பி வர போறார். அவர் எப்படி வருவார்? அவர் வரும்போது எப்படி இருப்பார்? யாருக்காவது தெரியுமா? அவர் சொல்றாரு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 2 பேர் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது 2 தூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவர் எப்படி வரப்போறார்? அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது? அதுதான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடிகிறது. இதுல பாத்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இப்பொழுது அவருடைய தற்போதைய நிலையை முதல் 3 வசனங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 - 3 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9 - 3 வரை. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்தேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு வசனத்தை விளக்குறதுக்கே நேரம் பத்தாது. இப்பவே நிறைய பேர் தூக்கம் வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவுசெய்து தூங்காதீங்க. ரொம்ப முக்கியமான செய்தியை பார்க்கிறோம். இயேசுவை மகிமைப்படுத்தப்பட்டவராக பார்க்க போறோம். கொஞ்சம் விழிப்பாருங்க. பைபிள்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. பக்கத்தில் பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை காமிங்க, பைபிள் வசனத்தை காமிங்க. பைபிள் இல்லாத யாரும் கையில் வச்சு பாருங்க. பைபிள் யாரும், எல்லார் கையில பைபிள் இருக்கா? இந்த அதிகாரம் எடுத்துங்க, 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. நிறைய விஷயம் அங்க இருக்குது. முதல்ல இந்த வசனத்துல 3 காரியம், நிறைய விஷயம் இருக்குது. அவர் சொல்றாரு, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாயிருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்தேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த யோவான் இங்கே தன்னை வெளிப்படுத்துற விதத்தை பாருங்க, அறிமுகப்படுத்துற விதத்தை பாருங்க. ஷாக் ஆயிடுவீங்க நீங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். ஆக்சுவலா இந்த யோவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்திலும் இயேசு பூமியில மனிதனா வந்த போது 3 பேர் அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. பேதுரு, யாக்கோபு,
யோவான். இந்த 3 பேர் தான் எங்கேயுமே ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணா கூட ஆண்டவருக்கு 3 பேரை கூட்டு போவார். மருவ மலையில 3 பேரை கூட்டு போனார். இவங்க ரொம்ப பிரதானமானவங்க. இங்க எழுதும் போது இங்க பாருங்க, நான் யார் தெரியுமா, நான் இயேசுவோடே இருந்த பாருங்க, அந்த யோவான்னு தன்னை குறிப்பிடல. இன்னும் சொல்ல போனா மகிமையான ஒரு காஸ்பல் அவர் எழுதியிருக்கார். பைபிள்ல மகிமையான ஒரு காஸ்பல் சுவிசேஷம் எழுதியிருக்காரு, யோவான் எழுதின சுவிசேஷம். அதுல அடிக்கடி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், இயேசுக்கு அன்பா இருந்த சீசன், நான் தான் ரொம்ப க்ளோஸ், நான் தான் ரொம்ப க்ளோஸ்னு பெருமையா பேசுற யோவான். அவருக்கு அதுல ஒரு பெருமை, நான் ரொம்ப க்ளோஸ் அவருக்கு அப்படின்னா அர்த்தம், நீங்க எல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். நான் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவன். அதே மாதிரி ஆண்டவர் பந்தி கொடுக்கிறாரு, ராபோஜனம் கொடுக்கும்போது எல்லாம் எங்கே உட்காந்துக்கிறாங்க, இவர் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்க எழுதும் போது அது மட்டும் இல்ல, யோவான் எழுதின 3 கடிதங்கள் அற்புதமான கடிதம். அதாவது 3 சுவிசேஷம், ஒரு சுவிசேஷம், 3 கடிதம். எவ்வளவு இருக்குது யோவானை பத்தி சொல்லணும். அவர் எழுதின அந்த கடிதத்தில் இருக்கிற கண்டென்ட் இருக்கு பாருங்க, யாருக்கும் கிடைக்காத ஒன்று. அவ்வளவு பெரிய ரெவலேஷன் அது. அதெல்லாம் பிரசங்கம் பண்ணா சபை எங்கேயோ போயிடும், அவ்வளவு விஷயம் இருக்குது அதுல. சோ இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை உடையவர் ஒரு அப்போஸ்தலன், இயேசுவுடைய மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்தவன். அப்படிலாம் இங்க தர சொல்லல பாருங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, சாதாரணமா சொல்றாரு, யோவான் ஆகிய நான். அப்ப கிறிஸ்துவுடைய மகிமையை, அந்த மகிமைப்படுத்தப்பட்ட நிலையை பார்க்கும் போதுதான் நம்மெல்லாம் ஒண்ணு இல்லடா, நம்ம சாதாரண ஆளுன்னே புரியுது அவருக்கு. நம்மளாம் அந்த என்ன பண்றோம் தெரியுமா, எவ்வளவு பெருமையா பேசுறோம் தெரியுமா, நம்ம நான் யார் தெரியுமா, நான் தான்றோம். என்னைக்கு இந்த மகிமையான விஷயம் அவர் பார்த்தாரோ அன்னைக்கு ஒன்னு புரிந்து கொண்டார், நான் இயேசுவின் மார்பில சாய்ந்த ஒரு யோவானா இருக்கலாம், நான் உன்னதமான ஒரு பெரிய சுவிசேஷத்தை எழுதின ஒரு பெரிய அப்போஸ்தலனாக யோவானா இருக்கலாம், ஆழ்ந்த சத்தியத்தை சொன்ன 3 கடிதங்களை எழுதின யோவானா இருக்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த யோவானா நான் இதை எழுதல, உங்களுடைய உடன் பங்காளியாய் உங்களோடு கூட ஒரு மனிதனாய் இதை நான் எழுதுகிறேன். இன்னைக்கு சொல்றேன் நல்லா தேவனுடைய பிள்ளைகளை, அப்பாவை உண்மையா நீங்க ருசி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பெருமையே வராது. அப்படியே கீழே இறங்கிடுவீங்க. நான் எப்ப பாரு என்ன முன்ன வெய்யி, என்ன கனப்படுத்து, எனக்கு கிரீடம் வெய்யி, என்ன பெருசா பேசுன்ற வார்த்தையே வராது. யூ பிகம் வெரி ஹம்பிள். ரொம்ப தாழ்மையாயிடுவீங்க, ரொம்ப சிம்பிள் ஆயிடுவீங்க, எல்லாரையும் நேசிக்கிறவங்களா ஆயிடுவீங்க. உங்க மென்டாலிட்டியே வேற மாதிரி மாறிடும். உண்மையா அவரை அறிந்து கொண்டான். சோ யோவான் இந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானன்றார். கர்த்தருடைய நாள் என்ன தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்றார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமையா தெரியும். ஆனா பரிசுத்தவான்களுக்கு அது ஞாயிற்றுக்கிழமையா இல்லைங்க, அது கர்த்தருடைய நாளாக மாறியது. The Lord's Day, அது கர்த்தருடைய நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நல்லா புரிஞ்சுங்க, இது கர்த்தருடைய நாள். ஏன் இதுக்கு கர்த்தருடைய நாள்னு பேரு, இதுல என் தேவன் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நாள். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பார்த்த உடனே ஆளு அப்படி நடுங்கிட்டார். நல்லா பார்த்துங்க, உலகத்துல அவர் மாம்சத்தில் இருக்கும்போது மார்பிலே சாய்ந்திருந்தவர். அதனாலதான் பவுல் எழுதுவார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுவாரு, நாங்க கிறிஸ்துவ மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவரை பார்த்து இருக்கிறோம், அவர் கூட பழகி இருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இப்ப அவர் அப்படி இல்லை, வேற மாதிரி இருக்கிறாரு. அவர்கிட்ட போனாலே என்னால போக முடியாது, அவர்கிட்ட நான் நெருங்க முடியாது. அவர் இப்பொழுது அவ்வளவு மகிமையில இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை படத்துல பாக்குறீங்களே, அது இயேசுவே கிடையாது. அப்படியே சோகமா உட்காந்துப்பாரு. இன்னும் கூட நிறைய பேர் அவரை சிலுவையில பார்த்துட்டு இருக்காங்க. இல்லங்க, வெளிப்படுத்தல பாருங்க, அவர் வேற ஆளு. நீங்க பாக்குற இயேசு கிடையாதுங்க. அவர் படமாவே இல்லைங்க. அந்த வெளிப்பாடு, அந்த மகிமையை அவர் பார்த்த உடனே அப்படியே தாழ்மையாயிட்டார் பாருங்க. நீங்க இயேசு அப்போ ருசி பார்க்க ரொம்ப தாழ்மையா மாறிடுவீங்க, அப்படியே கீழே இறங்கிடுவீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நேற்று என் பொண்ணுகிட்ட பேசினே வரும்போது கேட்டா, ஏன்பா இப்படி சில பேர்லாம் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டா, நான் உடனே சொன்னேன், அவளுக்கு பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இருந்தா ஆண்டவர் தள்ளிடுவாரு. பிரதான தூதனாகிய லூசிபர் அவருக்கு முன்னாடியே இருந்தான், அவரை மாதிரி மேன்மையில வச்சிருந்தாரு, உன்னத இடத்துல வச்சிருந்தாரு. என்னாச்சு, உள்ள பெருமை வந்தது, ஒரே உத விட்டார், கீழே பூமியில வந்து விழுந்துட்டான். வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
இப்ப பாருங்க, யோவான் சொல்லணும்னா என்ன சொல்லிருக்கணும்? மற்ற அவருடைய கடிதத்தெல்லாம் பாருங்க, அவருடைய சுவிசேஷத்துல பாருங்க, தன்னையே பேசுவார். யோவானுக்கு அன்பு, இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் அப்போஸ்தலனாகிய யோவான். இங்க அந்த வார்த்தையே யூஸ் பண்ணல. அவர் தன்னை அப்போஸ்தலனாவும் காமிக்கல, பெரிய ஆளாவும் காமிக்கல, ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில காமிக்கல. அவர் சொல்றாரு, உங்க கூட ஒரு ஆளு நானே. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, இங்க இருக்கிறதுனால நான் பெரிய ஆளு கிடையாதுங்க, அங்க இருக்கிறதுனால நீங்க ரொம்ப சிறிய ஆளு கிடையாதுங்க. நாம எல்லாரும் ஒரே ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இங்க பெரிய ஆள் அவர் மட்டும்தாங்க, நம்ம அவரும் வேலைக்காரங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை கனப்படுத்துகிறது தான் நம்ம வேலை. இங்க நான் என் வேலை என்ன? நான் பிரசங்கம் மொத்த ஆயத்தம் பண்ணி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அங்க போய் நான் வேற எதுவும் பேசிடக்கூடாது. என் வாய்க்கு என்ன பண்ணுங்க, காவல் வைங்க. சில நேரத்தில் சில கொடுக்குற பிரஷர்ல அப்படியே மாம்சம் கொஞ்சம் அப்படி லைட்டா வெளிப்படும். அப்படியே இழுத்துட்டு வந்து, இல்ல இங்க நில்லு, நீ இங்க தான் நீ நிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இந்த பூவெல்லாம் கட்டி இருக்கிறது, இந்த விளக்க போட்டு இருக்கிறது, இங்க நீங்க வந்திருக்கிறது, நான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது, நீங்க ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது, எல்லாமே எதுக்கு தெரியுமா? என்ன காமிக்கிறது இல்லைங்க, என்ன உண்டாக்குன தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னையா இது விடிகாலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, இவங்களுக்கு தூக்கம் வராதான்னு சொல்லுவாங்க. நாம அவங்களுக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? நான் இல்லைங்க, என் தேவன் தான் எனக்கு முக்கியம். அவருக்காக விடிகால 5 மணிக்கு இல்ல, ஒரு நாள் முழுவதும் கூட அவருடைய பாத்துல உட்கார வேண்டுமானால் நான் உட்காருவேன். இந்த தரிசனத்தை பார்த்த உடனே அப்படியே நடுங்கிட்டார் பாருங்க. நடுங்கிட்டு கொஞ்சம் அப்படியே அவருடைய அந்த எக்ஸ்பிரஷனே தெரியுது, சம்திங் ஹேப்பன், ஏதோ நடக்குது. ஏன்னா மற்ற நூல்கள்லாம் அவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு? அப்போஸ்தலனாகிய யோவான், உங்கள் மூப்பன் உடன், நீங்க பாருங்க கடிதத்தில் படிக்க, நான் மூப்பன் எழுதுறாரு, ஐ எம் எல்டர்னு எழுதுறாரு. உண்மை, அவர் ஒரு எல்டர் தான். அவர் இயேசுடைய மார்பிலை சாய்ந்திருந்தவர் தான். எல்லாம் ஓகே தான். அவர் பெரிய ஆள் தான், அவர் தேவனுடைய மனிதன் தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவரை தேவன் பயன்படுத்தினார் தான். ஆனா இந்த விஷனை பார்த்த உடனே ஒன்ன புரிந்து கொண்டார், ஒரு மாபெரும் உண்மையை புரிந்து கொண்டார். அவருக்கு முன்னால நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லை. அவர் என்ன பார்க்கும்போது எல்லாரோட நானும் ஒரு ஆளை தான் அவர் என்ன பார்க்கிறாரு. சோ அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு? உங்கள் சகோதரன் எழுதுறாரு பாருங்க. 9வது வசனம் என்ன சொல்லுது படிங்க? உங்கள் சகோதரனும். அப்ப என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. அவர் யாருங்க? உங்கள் நம்முடைய சகோதரன். அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியுமா? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா தான் பிஹேவ் பண்ணணும். இங்க கூப்பிடும் போது கூட ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர். அதனாலதான் அந்த காலத்துல அப்படி கூப்பிட்டாங்க, சகோதரரே சகோதரி. இப்ப அது மறைஞ்சு போச்சு. இப்ப மறைஞ்சு போயிட்டு என்ன ஆகுது? கேவலமா நடக்கிறோம். அப்படி நடக்கக்கூடாது. நம்ம we are brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் நம் சகோதர சகோதரிகள். பெருமை மட்டும் வந்துடக்கூடாது, உசாரா பார்த்துங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, கிறிஸ்து இயேசு நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய, பாருங்க அங்க கூட சொல்லும்போது யோவானாகிய நான் தான் சொல்றேன், அப்போஸ்தலனாகிய யோவானாகிய நான் சொல்ல, மூப்பனாகிய யோவானாகிய நான் சொல்ல, சாதாரணமா சொல்றார் யோவானாகிய நான். இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணுமே கிடையாது, ஒன்னும் பைபிளும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிஷப்பு எல்லாம் என்னென்னமோ போடுறாங்க. கார்டினல், பிஷப்பு, கார்டினல் விட்டா போப்பா கூட மாறிடுவாங்க போலுது. அவங்க எதுவனா மாறட்டும், நம்ம இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக, சகோதரர்களாக நம்ம இருப்போம். சரி, இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அதை கொஞ்சம் கவனிப்போம். ஏன்னா இது நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்ன சொல்றாருன்னா பங்காளின்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம அவருடைய பங்காளி. பங்காளினா நாங்க உடன் பங்காளி. பங்காளினா என்ன அர்த்தம்? பங்கு. உனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எனக்கும் கிடைக்கும், அதான் பங்காளி. பங்காளினா ஒரு இது இருக்குன்னா அது ஷேர் உனக்கும் சமமா. அப்ப எதுக்கெல்லாம் ஒரு பங்காளின்னு சொல்றாரு பாருங்க. 3 காரியம் சொல்றாரு. முதல்ல
கவனிங்க, இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு முதல்ல என்னது? இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை நான் வெள்ளிக்கிழமை பேசினேன். என்ன உபத்திரவம்னா, நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால எவ்வளவோ சகிக்க வேண்டியதாக. ஏன்னா சில பேர் மெச்சூர் இல்லாம இருப்பாங்க, சபையிலேயே குத்திக்கினே இருப்பாங்க. இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. வாயை தரக்கூடாது, வலிக்கும், வெளியே ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. ஆண்ட அவங்க ஒரு போட மாட்டாங்க, 4 போட்டுருவாங்க. அவர் அப்படின்னாருவாங்க. அப்ப நம்ம அந்த வேதனை தாங்கிக்கணும். யாருக்காக தாங்கிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற. ஏன்னா நான் கோவப்பட்டேன்னா அவன் போயிடுவான், அவன் போடணும் அவன் நரகத்துக்கு போயிடுவான். அவன் நரகத்துக்கு போக கூடாதுக்காக நான் சகிக்க வேண்டியதாக. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவனுக்கிட்ட போய் சமமா பேச வேண்டியதாக. அவனுக்கு வேல்யூ தெரியல. பாஸ்டர் யாரு, அவர் மேல இருக்கிற அபிஷேகம்னா அதெல்லாம் தெரியாது அவருக்கு. எதுவும் ஏன்னா இங்கே இருக்கிறல்ல. அதான் ஒருத்தர் சொன்னாரு, நீ இங்க இருக்கிறது பாஸ்டர், நீங்க எங்க இருந்தா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், நீங்க எங்கன்னா போயிட்டு அங்கிருந்து வாங்க, எல்லாரும் எப்படி மதிக்கிறாங்க பாருங்க உங்களை. அப்ப என்ன பண்றது? இங்கேயே இருக்கிறதுனால நமக்கு அந்த வேல்யூ தெரியாது. சில பேர் அதான் சொன்ன பாருங்க, சில பேர் முதுகுல குத்துவாங்க, சில பேர் பின்னாடி குத்துவாங்க, சில பேர் வாரினால் அடிப்பாங்க, சில பேர் காரி தூப்பாங்க. இயேசுவை நம்ம முன்னாடி நிறுத்தி அவரை மாதிரி நம்ம சகிக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? நல்லா புரிஞ்சுங்க, இது உண்மை. இப்போ உள்ளுக்குள்ள இப்படி ஒண்ணுன்னு சொன்னா ஃபேமிலியில சில பிரச்சனைகள் வரும், சொந்த பிள்ளைகளுக்கோ சொந்த மனைவிக்கோ. அதனால நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க, இது உண்மை. நீங்க கூட உங்க குடும்பத்துல சில பிரச்சனை எல்லாம் பாப்பீங்கல்ல. அப்படி வரும்போது ஒரு சில பேர் மெச்சூர் இல்லாம இருப்பாங்க ஃபேமிலியிலேயே, பிள்ளைகளோ மனைவியோ அல்லது கணவனோ கூட மெச்சூர் இல்லாம இருப்பாங்க. மிதின்னு மிதிப்பார் கணவன். அப்படி இருந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உண்மையா நேசிப்பாங்க. ஆனா அதே மெச்சூர் இல்லாத மனைவி என்ன சொல்லும்? நீ என்ன மிதிக்கிறியா, இரு உன்னை நான் மிதிக்கிறேன்னு மிதிக்கும். எத்தனை குடும்பத்துல பெண்கள், எத்தனை குடும்பத்துல கணவன்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சகித்துக் கொள்ளுகிறார்கள். பிள்ளைகள், சில ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்களால் வரப்போற துன்பத்தை சகித்துக் கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் ஏன்னா அவர் நிமித்தம் வருகிற துன்பம். நல்லா புரிஞ்சுங்க, நீ தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறது கிடையாது இது. நானும் சில பேர் சொல்லுவான், அவன் பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்குன்னு சொல்லுவான், நானும் துன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த துன்பம் இல்லையா இது? அந்த வசனத்தை கவனி. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், இயேசுப்பா பிள்ளையா இருப்பதினால் கஷ்டப்பட்டால் கஷ்டப்படுவான். அவன் தான் உண்மையான, அவன் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தன்னை பார்க்க மாட்டான். தனக்கு வலிச்சாலும் மற்றவன் வேதனைப்படக்கூடாதுன்னு கம்முன்னு. அதனாலேயே சில பேர் இன்னும் நோண்டிக்கினே இருப்பாங்க. இப்படி ஒரு சைடு உள்ளேயும் அப்படி நடக்கும். இன்னொரு சைடு என்னன்னா வெளியே போனீங்கன்னா, நான் பாருங்க எல்லாரையும் பார்த்தா நான் நேசிப்பேன், எல்லாருக்கும் நான் ரொம்ப ஒத்து தான் போவேன், கீழே இறங்கி தான் போகணும்னு நினைப்பேன். இந்த குருத்வால பவனி அன்னைக்கு இயேசுவை பத்தி சுவிசேஷ பிரசங்கம் பண்ண போறாங்க. நான் வேற சும்மா முன்னாடி போறேன் பயங்கரமா. இதை பார்த்த ஒரு ஆளு, நல்லா பேசுற ஆளு, என்னை பார்த்து அப்படியே பேய் பார்க்குற மாதிரி பார்க்குறான். அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, நான் ஒன்றும் பண்ணல. அவனை திட்டல, அவனை கசந்து கொள்ளல, ஒன்றும் இல்லைங்க. நான் இயேசுவை பத்தி சொல்லிக்கணும் முன்ன போனேன். இயேசுவை அவனுக்கு பிடிக்கல, இயேசு நிமித்தம் என்ன பேய் மாதிரி பார்க்குறான். எனக்கு பயங்கர வலிக்குது. என்னப்பா இது, நல்லா பேசுறாள் இப்படி பார்க்குறானே. ஒரு முறை ஒருத்தருக்கு டிராக்ஸை கொடுக்குறேன், அப்படியே மூஞ்ச லட்சம் மாதிரி ஒரு பார்த்து பேசுறான். கஷ்டமா இருக்குது, சூயம் எழும்புது. இதே நான் அந்த ஆளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுப்போம். இப்ப ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது, மெல்லவும் முடியாது, முழுகவும் முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். எத்தனை பேர் அந்த மாதிரி இயேசுவை பத்தி சொல்லும் போது உங்க நண்பர்கள் கூட உங்களை வேதனைப்படுத்தி இருக்காங்க. நீங்க சில பேர் அதனால சொல்றதே கிடையாது. எதுக்குங்க சொல்லி அவங்க என்ன தெத்திடுவாங்க, அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் நீ அனுபவிக்கலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. 3 பங்கு போடுறாரு. முதல் பங்கு என்ன? அவர் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கு நானும் பங்குன்றார். ஏன்னா நானும் அவர் நிமித்தம் இப்ப பத்ம தீவில கைது செய்யப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுங்கிறம்பா. நல்லா புரிஞ்சுங்க, இது உபத்திரவ காலம் வரப்போது, அதை பத்தி சொல்லல. பிரசன்ட் டைம் பர்சிக்யூஷன், அப்ப நடக்கிற உபத்திரவத்தை சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இப்ப வருகிற எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டுதான் இருக்கணும். ரொம்ப நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா யோவான் சொல்றாரு, நான் வேற ஆளு, நான் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, நானும் உங்க கூட பங்காளி, அதுக்கு எனக்கும் பங்கு இருக்குது அந்த உபத்திரவத்துல, நானும் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். யாருக்காக? வாய தொடங்கலாமா? நம்ம தூங்கிட்டீங்களா? யாருக்காக? அவருக்காக.
சில பேர்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவான் தெரியுமா? அவனே வந்து எதனா பண்ணிட்டு நம்மளை வீணா வம்புக்கு இழுப்பான். நமக்கு அப்படியே ரத்த கொதிப்பு வரும், கட கட கடன்னு. உடனே ஆவியானவர் உள்ள உணர்த்துவார், நீ யார் புள்ளன்னுவார். ஐயோ ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை. நான் என்ன பண்ணோம்? சகித்துக்கு தான் போனோம். பண்றதெல்லாம் அப்ப நம்ம வாழற உலகத்துல நியாயத்தையோ நீதியோ எதிர்பார்க்க முடியாது. நாம சகித்து தான் வாழணும். யாருக்காக? இந்த சைடு 2-3 தான் கத்துது, மீதி எல்லாம் தூங்குது போல இருக்குது. யாருக்காக? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்காக ஏதாவது பாடு அனுபவி. நல்லா புரிஞ்சுங்க. 3 பங்கு போடுறாரு. அடுத்தது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்குன்றார். நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய ராஜ்யம்னா 1000 வருஷம் அரசாட்சி வரும்போது பாருங்க, அதுல எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். நான் ஒரு பெரிய மினிஸ்டர் அப்பா பக்கத்தில் உட்காந்து நிற்பேன், அது வேறங்க. அதை சொல்ல வரீங்க. 1000 வருஷம் அரசாட்சி வரப்போது தான் அன்னைக்கு நம்மளை கர்த்தர் அங்க உயர்த்த போறாரு, அது வேற. இப்ப இருக்கிற இந்த ராஜ்யத்துல, இந்த ஆவிக்குரிய உலகத்துல, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல அவருக்காக அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு நான் போறதுல, அவரை பத்தி உலகத்துக்கு சொல்லுறதுல எனக்கும் பங்கு இருக்கிறது. ஹalleluya. இதெல்லாம் விட்டுறோம். இயேசு கல்லறையில வச்சாங்க, தூப வர்க்கம் போட்டாங்க, அழுதுன்னு உட்கார்ந்தாங்க, தூதர் வந்தாங்க. இதை எத்தனை வாட்டி தான் பிரசங்கம் பண்றது? எத்தனை வாட்டி தான் நீங்களும் கேட்டு எனக்கே அதை பிரசங்கம் பண்ண பிடிக்கல, போங்க. இப்ப அவர் எப்படி இருக்கிறார்? இப்ப சபையினுடைய நிலை என்ன? சபையை எப்படி அவர் நடத்துறாரு? நாம எப்படி நடக்கணும்? அது சப்ஜெக்ட் தான் பார்க்கணும். அப்ப முதல்ல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கு நான் பங்காளி. இரண்டாவது சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்துக்கும் பங்காளி. அது மட்டும் இல்ல, அவருடைய பொறுமைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பொறுமைன்னா நல்லா புரிஞ்சுங்க. என்ன பொறுமைங்க அது? அப்படியே வியக்கிற பொறுமை என்னன்னு தெரியல. என்ன பொறுமைப்பா? இல்லங்க, அந்த பொறுமை இல்லை, நீடிய பொறுமை தான். அது விளக்கம் என்ன? நீடிய பொறுமை தான். என்ன பொறுமை? வரன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. நான் சில பேர் சொல்றாங்க, எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறதுக்கு, எப்ப தாங்க வருவாரு? எப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரன்னு சொன்னா கண்டிப்பா வருவாரு. எப்படி வருவாரு, என்னைக்கு வருவாரு எனக்கு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்தில் மகிமையோடு, தேவ எக்காலத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹalleluya, ஹalleluya. அப்பப்போ நைட்ல போகும்போது அப்படி வானத்தை பார்ப்பேன், இப்போ வந்துருவாரோ. இப்போ வெளியே போகும்போது கூட அப்போ வந்துருவாரோ. பார்த்து பார்த்து சில நேரத்தில் சுயம் சொல்ல, நீ பார்க்குறதே வேஸ்ட்டு, அவர் வரும்போது வரட்டும். நல்லா புரிஞ்சுங்க, பொறுமையா இருங்க. வருகிறேன் என்று சொன்னவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹalleluya. அப்போ அவர் சொல்றாரு, நானே அது காத்து காத்து எனக்கு 90 வயசு ஆயிடுச்சுப்பா, அவர் வரல, இப்போ நான் போறேன். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவருடைய வருகைக்காக நான் காத்து கொண்டு தான் இருப்பேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்க போறீங்க? ஹalleluya. சோ 3 காரியம் சொல்றாரு. முதல்ல சொல்றாரு அவருடைய இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். இரண்டாவது அவருடைய ராஜ்யம். மூன்றாவது அவருடைய பொறுமைக்கும். அவர் யாரா இருக்கிறாரா? உடன் பங்காளியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. சரி, இப்போ உடன் பங்காளியா இருக்கிறார். அடுத்தது நல்லா புரிஞ்சுங்க. இந்த வசனத்துல அடுத்த வசனத்தை கவனிங்க. 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய நாளில் நான் அண்டர்லைன் பண்றாரு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இஸ் a டே. அவர் பத்மத்தீவுல எவ்வளவு நாள் இருந்தாரு தெரியாது. ஆனா இந்த பர்டிகுலர் டே வந்தபோது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரு வேற எதையும் நினைக்கிறது இல்லை, அவருடைய தேவனை மாத்திரம் தான் நினைக்கிறார். அவருடைய ரட்சகரை நினைக்கிறார். அவருக்காக சிலுவையில் மரித்த, அவருக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மகிமையோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது சொல்றாரு, இந்த வெளிப்பாடை நான் பெற்றுக்கொண்ட நாள் என்னைக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அவர் தன்னை பத்தி சொல்றாரு, நான் ஒரு சாதாரண யோவான்னு சொல்றாரு. பெருசா பேசுற தன்னை பத்தி. ரெண்டாவது, உங்க கூட நான் பங்காளி, நீங்களும் நானும் அந்த காரியத்துக்காக பங்காளி. 3 காரியம் சொல்றாரு. மூணாவது, அது என்ன டைம்னு சொல்றாரு. அதனால தான் பைபிள் கட்டுக்கதை கிடையாது. கட்டுக்கதைன்னா எங்கேயோ ஒரு மிஸ் ஆயிடும்.
அவங்க என்ன டைம்னு சொல்ல மாட்டாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன நடந்துன்னு சொல்ல மாட்டாங்க. இது சத்தியன்றதுக்கு இது ஒன்று தாங்க ஆதாரம். நிறைய ஆதாரம் இருக்குது, பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப். அப்புறம் சொல்றாரு அன்னைக்கு என்ன டேவா, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு என்ன நாள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியான நாளில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். கவனிங்க, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா? I am translated into the another world. வரப்போகிற ஒரு உலகத்துக்கு நான் கடந்து விட்டேன் என்றார். இந்த உலகத்தோடு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது, ஒரு பெரிய மகத்துவமான விஷயம் நடக்குது. யோவான் இந்த பர்டிகுலர் தினத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு தேவனை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது. அவருடைய உடல் பூமியில விடப்படுகிறது. அவர் ஆவிக்குள்ளாக மாறி அப்படியே மேலே போயிடுறார். இந்த உலகத்தோட அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. உள்ள ஃபுல்லா போயிட்டார், பேஸ்குள்ள போயிட்டார், பேசலாம் தாண்டி போயிட்டார். நிறைய பேர் இது பொய்ன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பேஸ் பத்தி படிக்கிறோம். பேஸுக்கு அண்ணாண்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்டால சொல்ல முடியல. நான் சொல்றேன், பேஸுக்கு அண்ணாண்ட போயிட்டார், அப்படியே மில்கி வேலாம் கடந்து போயிட்டார். அப்போ அவர் அப்படியே ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு போகிறார். அன்னைக்கு என்ன நாள்னு சொல்றாரு, அது என்ன நாள்னு சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் ஆவிக்குள் ஆகி மேல போயிட்டேன். இந்த உலகமும் உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் அவர் மேல போகும்போது ஆவிக்குள்ளா போனோம்னா, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இந்த உடம்புக்குள்ள மேல போக முடியாதுங்க. அதனாலதான் அவர் ஆவியில போறார். இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த அனுபவம் ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஆவிக்குள்ள போயிட்டார். அங்க சொல்லப்படுகிறது, எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். மேல போய் அப்படி ஹெவன்ல நிக்கிறாரு. நிற்கும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான ட்ரம்பெட்டை வச்சு ஊதுனா என்ன சத்தம் வருமோ அது மாதிரி ஒரு குரல் கேட்குது. இந்த உலகத்தில் அவர் இருந்த போது கேட்ட குரலே இல்லை அது. இந்த உலகத்தில் அவர் மனிதனா வாழ்ந்த போது நம்மளை போல பேசினிருந்தார், சாதாரணமா இருந்தார். அவர் பேசினார், உங்களுக்கு விசுவாசம் உண்டுன்னு கேட்டார். அப்போ எல்லாரும் கேட்க முடிஞ்சது. ஆனா இப்போ அந்த சத்தம் அவருக்கு வேற மாதிரி கேட்குது. நீங்க இந்த சத்தத்தை நிறைய இடத்துல பார்க்க முடியும். இதே சத்தம் எங்க வந்ததுன்னு சொன்னா, மோசேக்கு தேவன் 10 கட்டளை கொடுக்கும் போது மலை கிட்ட வரவே வராதீங்கன்றார் ஆண்டவர். அந்த மகிமை அவ்வளவு மகிமையா இருந்தது. அவருடைய சத்தம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. மோசே, அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மோசே பார்த்தானே அதே தேவனை இப்பொழுது அந்த தேவனுடைய சத்தத்தை யோவான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே மகிமை, அதே வல்லமை கொஞ்சம் கூட குறையவில்லை. அவர் சொல்றாரு, நல்லா சொல்றாரு. அவர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க, நான் உடம்பு விட்டு மேல போயிட்டேங்க. இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. போனதெல்லாம் அங்க போய் அங்க கேட்டதே வேறங்கன்றார். நான் சொல்றேன் பாருங்க, நாம கூட இந்த உலகத்தை முடிச்சு அங்க போகும்போது பைபிள் சொல்லுது, மனிதரால் கேட்கப்படாததும் வார்த்தைக்கு அடங்காததுமான மகத்துவமான காரியங்களை பார்ப்போம், கேட்போம். அங்க போறதுக்காகத்தான் இங்க நிறைய காரியங்களை சகித்துக் கொள்ளுகிறோம், விட்டு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்காக வாழணுன்ற வைராக்கியத்தோடு இருக்கு. இல்ல எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போலாமே. ஏன் எல்லாரும் மாதிரி நம்ம வாழக்கூடாது? வாழறது இல்ல. ஏன் நான் ஒழுக்கமா வாழ வேண்டும்? ஏன் நான் ஒரு உன்னதமான பண்புகளால் நான் நிறைந்து வாழ வேண்டும்? ஏன்னா நான் போற இடம் உன்னதமான இடம். ஒண்ணும் இல்ல, நம்மளை எல்லாரையும் கூட்டு போயிட்டு ஜோ பைடனுடைய வீட்டில் விட்டா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? வாயை திறக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம், அங்க இருக்க பார்த்தா கப்பு சுப்புன்னு ஆயிடும். நான் கூட சொன்ன பாருங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனேன். ஆப்பிரிக்காவுடைய குயின் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. போனா என்ட்ரன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எல்லா சோல்ஜர்ஸ் பயங்கரமாக கென்னு வச்சிருக்கான். டோர்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக். அவங்க கையை வச்சா தான், ரேகை வச்சா தான் திறக்கும், லாக்கு. அப்போ அங்கே போகும்போதே நம்ம என்னதான் சும்மா இதுவாக இருந்தாலும் அங்கே போய் அடக்கமாக தான் போக வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய பிள்ளையில வாக்கு கடங்காததும்
இதுவரைக்கும் கேட்டுறாத உன்னதமான காரியங்களை நம்ம அங்கே போகும்போது ஆச்சரியமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பூமியை பெருசா நம்ம பேசுறது இல்லை. அதான் சொல்றோம், நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு சொல்றோம். அப்போ யோவான் சொல்றாரு, நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க கர்த்தருடைய நாள், அவர் உயிர் தெழுந்த நாளில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஆவிக்குள்ளா மாறிட்டேன், என் உடம்பு இங்கே இருந்தது, நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன். கேட்டது என்னதுங்க? கேட்ட விஷயம் எப்படிப்பட்டதா இருந்தது? கவனிங்க, எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம்ன்றார். சாதா சத்தம் இல்லைங்க, அது சும்மா சிம்பிள் சவுண்ட் கிடையாது. அதனாலதான் சொன்னேன், கோடிக்கணக்கான ட்ரம்பட்டை ஒரே நேரத்தில் ஊதுனா என்ன சத்தம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அடுத்த வசனத்தை கவனிங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த சத்தம் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அந்த சத்தம் என்ன சொன்னதுன்னு சொல்றாரு. அது எது? அந்த சத்தம். அப்படின்னா இதை சத்தம்னு படிக்கூடாது. நம்ம ஒரு குரலை கேட்டேன். குரல், அந்த குரல் அது யாருடைய குரல்? அந்த குரல் தன்னை வெளிப்படுத்துது. இது ஏன் குரல் பான்னு சொல்லுது. ஏன்னா இதுவரைக்கும் நீ எனக்கு கேட்ட குரல் வேற. இப்போ நான் மகிமையோடு இருக்கிறேன், மகா மகா மகிமையோடு கூட இருக்கிறேன், பிதாவினால் உயர்த்தப்பட்ட மகிமையோடு இருக்கிறேன். இப்போ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அந்த குரல் சொல்லுது, நான் அதே மாதிரி தோனியில் வாசிக்க ட்ரை பண்றேன், சும்மா சாதாரண வாசிக்காம, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி. நல்லா புரிஞ்சுங்க. அந்த குரல் கட்டளை கொடுக்குது ஒரு வேலையை செய்யும்படியாக. யோவானுக்கு பர்டிகுலரா அந்த வேலையை, என்ன வேலை அப்படின்னா, அவர் சொல்றார், இந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தில் எழுதி செய்ய வேண்டிய பணி என்ன, அவர் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அந்த குரல் ஒரு கட்டளை கொடுக்கிறது. அந்த குரல் யோவான் செய்யும்படியான ஒரு வேலையை சொல்லுகிறது. என்னன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு சபையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது ஏற்கனவே வெளிப்படுத்தல பேசியிருக்கிறேன். இந்த 7 சபையும் பார்த்தீங்கன்னா, இந்த 7 சபையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி இடம். அது இந்த பத்மு தீவை சுற்றிலும் அங்கே இருந்த ஒரு குட்டி குட்டி ஒரு தீவுகள். அந்த இடத்துல இருந்த சபைக்கு இதை எழுதி அனுப்புன்னு சொல்லுது. என்ன எழுதி அனுப்பணும்? நீ காண்கிறவைகளையும் நீ கேட்கிறவைகளையும், அது வந்து கவனிங்க, 19 வசனம் வருது, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அப்போ 3 விஷயம் இங்க சொல்லப்படுது. பரலோகத்தில் என்னெல்லாம் பார்க்குற அதை எழுது. அதான் காண்கிறது. காண்கிறது எது? அவர் ஆவிக்குள்ளாக போய் ஆவிக்குரிய உலகத்தில் பரலோகத்தில் அவர் பார்த்த விஷயங்கள், கண்டவைகள். அப்புறம் இருக்கிறவைகளையும், அங்க என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் இருந்தது. அங்க தேவதூதர்கள் இருந்தார்கள், கேருபீன்கள் இருந்தார்கள், தேவாதி தேவன் இருந்தார், ஆட்டுக்குட்டியானவர் இருந்தார். எல்லாத்தையும் இருக்கிறவைகளையும், அதுக்கு பிறகு இனி சம்பவிக்க வேண்டியவைகளை. 3 விஷயம் ஆண்டு சொல்றார். இனி உலகத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அதுதாங்க வெளிப்படுத்தல் புத்தகம். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை பிரசங்கம் பண்ண போதிக்கிறதுக்கு நான் அவ்வளோ வாஞ்சையா இருப்பேன். இன்னொரு வாட்டி கூட பிரசங்கம் பண்ண பண்ணுவேன். ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி பண்ணிட்டேன். 1994 ஒரு வாட்டி பண்ணேன். இப்போ லேட்டஸ்டா 2021 18, 19, 20 அப்போ ஒரு 2-3 வருஷம் பிரசங்கம் பண்ணோம். அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை ஒவ்வொரு வார்த்தையாக பிரசங்கம் பண்ணோம். ஏன்னா அப்போ பிரசங்கம் பண்ணதுக்கும் இப்போ ஆண்டவர் காமிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய ஏகப்பட்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபையெல்லாம் எழுத சொல்லிட்டு அந்த பணியை அதை பற்றி பார்ப்போம். அப்புறமா டைம் கிடைச்சா அதை பற்றி சொல்லுவேன். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் வரணும், அதுக்காக நான் வேகமாக போயிட்டு இருக்கிறேன். அப்பொழுது நல்லா கவனிச்சுங்க, இந்த குரல் எப்படிப்பட்ட குரல்? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இன்னொரு நல்லா கவனிங்க, பக்கத்தில் யாரும் தயவு செய்து தூங்காதீங்க. முக்கியமான விஷயத்தை இப்போ கேட்க போகிறோம். நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க, நீங்கள் வியக்க போகிறீங்க. தயவு செய்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. நல்ல தொடைய தட்டி ஆட்டி ஏழு. கம் ஆன் லிசன். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த குரல் செய்யும்படியான ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்த பிற்பாடு 12ஆம் வசனம், அப்பொழுது நல்லா புரிஞ்சுங்க, பின்னால கேட்குது ஒரு சத்தம். புரியுதா உங்களுக்கு? பின்னால ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. செய்யும்படி ஒரு கட்டளையை கொடுக்குது. ஒரு காரியத்தை எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பணும்னு சொல்லிடுது. அப்ப என்ன பண்றாருன்னா அப்படியே திரும்புறாரு. இந்த சத்தம் யாருன்னு பார்க்கணும், அப்படி திரும்புறாரு. ஏன்னா முன்னாடியே இந்த சத்தம் தன்னை அறிமுகப்படுத்துது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்த முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இவர் யாருப்பா? இவர் தான் எல்லாமே வாமே, இவர் தான் தொடக்கமா, இவர் தான் முடிவா, இவர் தான் எல்லாமே பண்ணுவாராமே, இவர் யார் தான்? ஏன்னா இவருக்கே சந்தேகம், குரலே வேற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சாதாரணமா என்கிட்ட பேசும்போது என் குரல் வேற, இங்க நின்று நான் பிரசங்கம் பண்ணும்போது மைக்கில் இருந்து வர சத்தம் அது வேற. அதே நான் ஒரு தனியான ஒரு பெரிய குகையிலிருந்து நான் பேசினா என் சத்தம் எப்படி இருக்கும்? அது வேற. இப்போ இயேசு மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறாரு, மகா மகிமையில் இருக்கிறாரு. இவருக்கு ஒரே டவுட்டு, இப்படி இருக்குது பயங்கரமான குரல், இதுதான் எல்லாமேன்னு சொல்லுதே. நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம், இந்த உலகத்தை உண்டாக்குனது நான் தான், இந்த உலகத்துக்கு முடிவை கொண்டு வர போறத நான் தான் சொல்லுதே. இது யாரா இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? அப்படியே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லோ மோஷன்ல அப்படி திரும்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்த்த உடனே அவருக்கு அப்படியே சும்மா கலக்கம் வந்துருச்சு. கதி கலங்குறாரு, அப்படியே சிலுத்து போகிறார். ஒரு விதமான தெய்வீக பயம் அவருடைய நெஞ்சை அப்படியே தொடுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி பார்த்துன்னு இருக்கிறோம்? இங்க ரொம்ப அசட்டையா பார்க்கிறோம். ஒரு நாள் அவரை நீ நேரடியா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறோம், நீ பார்க்க வேண்டிய காலம் வருகிறது. அது இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப சீக்கிரத்தில் பார்க்க வேண்டிய. ஒருவேளை நீ போய் பார்க்கலன்னா அவர் உன்னை பார்க்கும்படி திரும்பி வரப்போற காலம் வரப்போகிறது. வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை கண்டு அழுது புலம்பி நடுங்குவார்கள். இன்னைக்கு எப்படி அஜாக்கிரதையா தேவாலயத்தில் நம்ம பிஹேவ் பண்றது தெரியுமா? அவருடைய பிரசனத்தையே நம்ம உணர்வது கிடையாது. ஏதோ ஹாயா உட்காந்துக்கிறோம். இதுல வேற 1800 குறைப்பட்டுக்கிறோம். அவங்கள குறை சொல்றது, இவங்களை குறை சொல்றது, தேவ சமூகத்தில் இருக்கிறன்ற உணர்வே இல்லை. எண்ணங்கள்லாம் வேற எங்கெங்கேயோ போகுது, சிந்தையெல்லாம் வேற மாதிரி போகுது. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகள, தேவ சமூகத்துக்கு நாம் வரும்போது நமக்குள்ள ஒரு தெய்வீக பயம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குரலை அவர் கேட்ட உடனே அவருக்கு ஏதோ ஒன்று புரியல. யார் தான் சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, அப்பொழுது என்னுடனே பேசினேன். 12ஆம் வசனம், சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அவ்வளவுதாங்க. திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், நல்லா புரிஞ்சுங்க, அவர் திரும்பி பார்த்தவொன்னு 7 பொன் குத்து விளக்கு பார்க்கிறார். 7 பொன் குத்து விளக்கு பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரை பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் ஹல்லேலூயா நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி. இங்க எப்படி இருந்தாரு? சாதாரணமா இருந்தாரு. இங்கே அசட்டை பண்ணப்பட்டவரும், பாடு அனுபவிக்கிறவரும், புறக்கணிக்கப்பட்டவரும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே அந்த பிலாத்துவின் முன்னால கைது செய்யப்பட்டு கைதியை போல நிற்கிறவரும். அவன் அவரை பண்ண கூத்து இருக்கு பாருங்க. ஏரோது அவரை பரியாசம் பண்றான். ஜனங்கள் இவரை புறக்கணிக்கிறேன், இவரை சிலுவையில் அறையுங்கள்னு கத்துது. பரபாச எனக்கு விடுதலை பண்ணுங்க, இவரை சிலுவையில் அடைங்கன்னுது. இவ்வளவு ஏளனம், இவ்வளவு அவமானம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை போல நிக்கிற அவரு, நல்லா புரிஞ்சுங்க, யாரெல்லாம் யாருக்கு முன்னாலெல்லாம் இவர் சாதாரணமா நின்னாரோ அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு அவருக்கு முன்னால நடுங்கி நிற்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே
அன்னைக்கு தான் அவர் யாருன்னு தெரிய வரும். இன்னைக்கு கூட நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எவ்வளோ கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறீங்க, நீங்களும் கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்றீங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? அவர் சொல்றாரு, இதோ அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அதனால தான் நம்ம ஜெயம் கொள்ளணும். இயேசுவ பிள்ளைங்களை சாட்சியா வாழ்வதில் வெற்றி பெறணும், சகிக்கணும், விட்டு கொடுக்கணும், பொறுமையா இருக்கணும். We need to show the character of Jesus Christ. இந்த பூமியில இருக்கும்போது அவரை போலவே நீங்க இருக்கும்போது, அவரோடு கூட நீங்கள் இந்த உலகத்தில் பாடுகளை படுவீர்களானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். இப்ப தட்டுங்க கைய. அவருக்காக ஊழியம் செய்யறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? அவருக்காக ஊழியம் செய்ய நம்ம வந்து தன்னை ஒப்பு கொடுக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் நம்மளை என்னென்னமோ பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளை வந்து புறக்கணிப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் பலன் நிச்சயமாக இருக்கிறது. இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, எங்கேயாவது நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு தலை குனியும் போது உங்களால் அந்த அவமானத்தை தாங்கி கொள்ளாம அதுக்கு பதில் செய்யக்கூடிய திறன் இருந்தும், அதற்கு நீங்க எதிர்த்து பேசக்கூடிய திறன் இருந்தும், எங்க அப்பா சொல்லிட்டாரு நான் அவருக்காக பொறுமையா இருக்கிறேன் இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு சீக்கிரத்தில் அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களை பெரிய ஆள் ஆக்கிடுவார் ஆண்டவர். உங்களை கேவலமா நினைச்சவங்க முன்னாடி உங்களை உயர்த்திடுவார். அன்னைக்கு எல்லாம் வாயை மூடின்னு நிற்பாங்க. அவரோடு கூட பாடுபடணும். நம்ம இங்கே வந்து பெருமையாக பேசிக்கின்னு நான் தான்னா நானாவே நீயாவேப்பா இருப்பப்பான்னு விட்டுருவார். இல்லாண்டவரே, நான் இங்கே உங்களை வெளிப்படுத்த போகிறேன்னு நீங்கள் அவரை வெளிப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுங்க, உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. உலகத்தில் தான் இருக்கிறோம், பட் நம்ம உலகத்தார்கள் கிடையாது. உலகத்தாரை போல பிஹேவ் பண்ணுவதற்கு, உலகத்தாரை போல நடப்பதற்கு, உலகத்தாரை போல வாழ்வதற்கு இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லும்போது சொன்ன பாருங்க, மார் வேதத்தில் வந்திருக்கிற ராஜாவினுடைய பிள்ளைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உலகத்துக்கு தெரியாது நம்ம யார், ஆனால் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம மார் வேஷத்தில் இருந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம ராஜாவுடைய பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ராஜா புள்ள மாதிரி நடந்துக்க. எந்த ராஜா? இந்த உலகத்தில் இருக்கிற பெருமை பிடிச்ச ராஜா கிடையாது. உலகத்தில் இருக்கிறான் பாருங்க, அவன் பெருமை பிடிச்சவன். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராகி கழுதையின் மீதும் கழுதையா குட்டியாகிய மரியின் மேலே ஏறி வருகிறார். நம்ம எதோ தெரியுமா ராஜா? சாந்த குணத்தில் நம்ம ராஜாவா இருக்கணும், நல்ல பண்புகள்ல ராஜாவா இருக்கணும். நீ ராஜான உடனே நீ வேற மாதிரி நினைச்சாத, நான் தான் ராஜா நான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை உனக்கு. நம்ம ராஜா எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவராய், தாழ்மை உள்ளவராய், பொறுமை உள்ளவராய், அவருடைய ஜென்டில்னஸ். அப்பாவை போல நம்ம அப்பா மாதிரி ராஜா நம்ம. ஒரு ஆமென் சொல்லுங்க. உலக ராஜா கிடையாது நம்ம. உலக ராஜா ரொம்ப பெருமையா பீத்துவான், பெருமையா பேசுவான், ஆனால் தன்னை பெருசா காமிப்பான். நம்ம அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் அவர் வந்து பிதாவை வெளிப்படுத்தினார், நான் குமாரனை வெளிப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம அந்த ராஜா. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்றோம், நம்ம பரிசுத்தத்தில் ராஜா. ராஜானவனு நமக்கு அப்படியே கிரீட வச்ச மாதிரி நினச்சிக்காத. ஒரு நாள் கிரீட வைக்கத்தான் போறார் உனக்கு. என் பிள்ளை எனக்காக பரிசுத்தமாக அந்த பூமியில் வாழ்ந்தது. பரிசுத்தமான வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடம் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் வாழ்வீங்க? பாவத்தை உதறி தள்ளுங்க, கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு ஆண்டவர் மேலே அன்பு வச்சு எல்லாம் நீங்கள் நடத்துவீங்கப்பான்னு சொல்லி அவர் மேலே புன்முறுவலோடு போங்க. பாருங்க, அவர் சீக்கிரம் வரப்போறாரு. தன்னை வெளிப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எங்கே தலை குனிந்து அவமானப்பட்டு நின்னீங்களோ அவங்க உங்க தலையை உயர்த்துவார். நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அதனால தான் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அறியப்படணும். we are called Christians, we are belongs to Christ. அந்த கேரக்டர் இருக்கணும். சும்மா வாயில கெட்ட வார்த்தை பேசுறது, திருட்டு பார்வை பார்க்கறது, திருட்டுத்தனம் பண்றது, பெருமையா நடக்கிறது, இதெல்லாம் சாகணும். சுயம் சாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயத்தை சாகடிக்கிற ராஜா நீ. நீ பக்கத்து வீட்டில் இருக்கிறவன சாகடிக்கிற ராஜா இல்ல, உன் சுயத்தை சாகடிக்கிற ராஜா, பாவத்தை ஜெயிக்கிற ராஜா. ஒரு ஆமென் சொல்லுங்க.
உனக்கு கிரீடம் வைத்திருக்கிறது. அப்போ ரொம்ப முக்கியம் இது பாருங்க. அது டைமே இல்லை, கொஞ்சம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு முடிச்சிருவோம். இப்போ சொல்றாரு 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து 13 வசனம், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்ட மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். நல்லா புரிஞ்சுங்க, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஹல்லேலூயா. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய பாதங்கள் உலகத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது, நல்லா புரிஞ்சுங்க, இவர் மார்புல தான் இங்க சாஞ்சு நின்றார். இப்போ கிட்டவே போக முடியல. என்ன சொல்றாரு? பார்த்த போது செத்தவனை போல விழுந்தன்றார். அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாத்தில் விழுந்தேன். அப்படி விழுந்த உடனே அவர் என்ன பண்றார் பாருங்க, அப்படியே கண்டுக்காம போறவர் இல்லைங்க. அவர் தமது கரத்தை, தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, ஹல்லேலூயா, இப்போ வெளிப்படுத்துறார் பாருங்க சூப்பரா, என்னை நோக்கி பயப்படாதே. அதே குரல்ல பேசுறாரு, முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தமது மகிமையில எப்படி இருக்கிறார் பாருங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, மரணத்துக்கும் நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? போதும், இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணும்னா இப்ப நம்ம 19 அதிகாரம் போனோம். அங்க வராரு. இப்ப திரும்பி பரலோகத்திலிருந்து வர அந்த காட்சியை பார்க்கணும். எப்படி வராரு? வெள்ளை குதிரை மேல ஏறிக்கொண்டு பல கிரீடங்கள், ஒரு கிரீடம் 2 கிரீடம் இல்லைங்க. ஏன்னா கிரீடம் அவருடைய பெற்ற வெற்றியை காமிக்குது. அவர் எல்லா பாவத்தை ஜெயித்தாரு, பிசாசை ஜெயித்தாரு, உலகத்தை ஜெயித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு. உலகத்திலேயே இவரை மாதிரி ஒரு வீரரை பார்க்கவே முடியாது. மகா அலெக்சாண்டர், நெப்போலியன் எல்லாம் ஜெயிச்சாங்க. ஆனா ஒரு நாள் தோத்துட்டாங்க. எதுக்கு முன்னால? மரணத்துக்கு முன்னால. ஆனா இவரோ மரணத்தையே ஜெயித்தவர். இப்ப எப்படி வராரு? பரலோகத்துல வெள்ளை குதிரை மேல வராரு. எப்படி வராரு? பிரம்மாண்டமா வராரு. இதே தோரணையோடு வராரு. கண்கள் அப்படியே கண்கள் ஜுவாலை போல பட்சிக்கு தெரிகிறது. அவர் வரும்போது இப்படிதான் வரப்போறாருன்னு படம் 19 சொல்லப்பட்டது. பேசுறது நிறைய இருக்கும், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அவர் எப்படி வரப்போறாரு, பரலோகத்திலிருந்து அவர் வர தோரணை பாருங்க. அவர் கூட அந்த இடத்துல நான் கூட வரேன் அவர் பின்னாடி. ஏன்னா நிறைய வெள்ளை குதிரை வருது. அந்த குதிரையில் நான் கூடன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அது பெருமையாக இருந்தாலும் ஒரு விசுவாசத்தில் சொல்கிறேன். நான் கூட நம்ம எல்லாம் அவர் பின்னாடி வரப்போகிறோம். இன்னொன்று, அவர் போறாருங்க அந்த குதிரை மேலே. நீங்கள் படிங்க, நான் ஏற்கனவே வெளிப்படுத்தல் பேசும்போது பேசினேன். அவர் போகும்போது பரலோகத்தின் கதவு தானா திறக்குது, யாருக்கும் திறக்காது. நல்லா புரிஞ்சுங்க, நீ யார் பின்னாடி போனாலும் திறக்காது. இந்த உலகத்தில் நிறைய பேர் யார் பின்னாடியே போறாங்க. அதனால தான் சொல்றாரு, ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத் அண்ட் ஐ ஆம் த லைஃப். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்ன இல்லாம அங்க வர முடியாதுட்டாரு. அதனாலதான் அவர் வெள்ளை குதிரை மேல முன்னாடி போறாரு, பின்னாடி ஒரு பெரும் படைய போது. ஏன் அவர் பின்னாடி போறாங்கன்னா, இவர் பின்னாடி போனா தான் கதவே திறக்கும். நீங்க 19 வாசித்தீங்கன்னா அந்த கதவு, பரலோகத்தின் கதவு தானா திறக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சேஃபா அங்க சேரணும்னா இந்த உலகத்தில் வேற யார் பின்னாடியும் போயிடாதப்பா. யார் பின்னாடியோ போயிடுறாங்க, அவன் பின்னாடி நம்ம போக வேண்டியதாகுது. அவன் எங்க போறான் பாருன்னு. ஏன் அவன் எங்க போறான் பாரு, இந்த பொண்ணு எங்க போகுது பாருன்னு போனோம்னா அது அவங்க பின்னாடி போனா வேற எங்கன்னா போயிடும். ஆனா இவர் பின்னாடி வந்தா கரெக்டான இடத்துக்கு வந்துருவேன். நீ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் பின்னாடியும் போயிடாத.
ஒரே ஒருத்தர் பின்னாடி நம்பி வா, சேப்பா கொண்டு வந்துருவார். எல்லாரும் எழுந்திருப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை அப்படியே கொஞ்சம் பார்த்தோம், கொஞ்சம் தான் பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கினே இருக்கணும். ஒவ்வொன்றையும் விளக்குனா நேரம் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை பேர் அவர் பின்னாடி வர போறீங்க? யார் பின்னாடி வர போற? கேளுங்க பக்கத்தில் பார்த்து, யார் பின்னாடி வர போற? நான் அவர் பின்னாடி தான் வர போறேன்னு சொன்னா, இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். அவர் பின்னாடி வரணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க நல்லா புரிஞ்சுங்க. 2-3 பேர் எடுக்கிறாங்க. நான் ஞானஸ்தானமே எடுக்கல, நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளனா இன்னைக்கு எடுத்துருங்க. ஞானஸ்தானம் நம்மளை யார் பின்னாடி கொண்டு போவோம்? அவர் பின்னாடி கொண்டு போவோம். எத்தனை பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. ஒப்பு கொடுங்க உங்களை கர்த்தருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். எல்லா கைகளை உயர்த்தி சொல்ல போறோம். இதுவரைக்கும் அவரை சாதாரணமாக நினைத்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் அவரை ஒன்றும் பெருசாக நம்ம நினைக்கல. ஆனால் இன்னைக்கு அவரை பற்றி பார்க்கும்போது ஹல்லேலூயா, இதோ மார்பருகே பொற்கச்சை கட்டி நிலையங்கி தரித்தவராய் 7 பொன் குத்துவிளக்கு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற ஜுவாலிக்கிற, ஓ ஹல்லேலூயா, பட்சிக்கிற ஜுவாலிக்கிற அக்கினியை போல கண்களை உடையவர், உலகத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல பாதங்களை உடையவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜா, தாழ்மையின் ராஜா, சாந்தத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, அவர் சாலோமின் ராஜா. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த காலை வேளையில ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உயிர் தெழுந்த மகிமை அடைந்த அந்த மகிமைப்படுத்தப்பட்ட நிலையை இன்னைக்கு பார்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானது போல இந்த நாட்களிலும் கூட நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை உங்க ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், உங்க கர்த்தருடைய நாளில் வரும்போதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்க பிள்ளைகளாய் உங்களுக்கு சாட்சியாய் வாழும்படி எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இன்றைக்கும் உயிர் தெழுந்து உம்முடைய மகிமையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்க மேலே அன்புள்ளவராய், அக்கறை உள்ளவராய், எங்களை நேசிக்கிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், எங்களை வழி நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கண்களை மூடி மகிமையின் தேவனை அப்படியே நம்ம ஆராதிக்க போறோம். ஓ ராமா சாந்தா ராமா ஸ்வாதா ரபா ரபா லகா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மன உற்சாகத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆவலோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஆவிலே நிறைந்து கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே என்று யோவான் சொல்லுது போல நல்லா உற்சாகமா இருங்க, உற்சாகமா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. நம்ம முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். ஆனால் கர்த்தரை உற்சாக மனதோடு கர்த்தரை ஆராதிப்போம். உன்னதமான தேவன் அவர், மகிமையின் தேவன் அவர், வரப்போகிற ராஜாதி ராஜா அவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா,
நல்ல உற்சாகமாய் உற்சாக மனதோடு அல்லேலூயா 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 உயிரோடெழுந்தவரே உம்மை ஆராதனை ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உயிரோடெழுந்தவரே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிற்பாடு எல்லாம் வரிசையில் நில்லுங்க. தயவுசெய்து ஞானஸ்தானம் எடுத்துக்க முன்னே வாங்க, முன்னே வந்து நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். யாரும் வாசிப்போம். Corinthians 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளோருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்திருந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்தீர்கள். கல்வாரி கல்வாரி கண்டு
மனம் உருகலையோ கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ சிவந்த மேனி உந்தன் மேனியையா சிவப்பங்கிதானுந்தன் கோலமையா சிவந்த மேனி உந்தன் மேனியையா சிவப்பங்கிதானுந்தன் கோலமையா சிந்துதே உந்தன் உதிரம் சிலிர்க்குதே எந்தன் சரீரம் சிந்துதே உந்தன் உதிரம் சிலிர்க்குதே எந்தன் சரீரம் கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ முட்களினால் உனக்கு கிரீடமையா முதுகினில் வாரினால் அடித்தாரையா முற்களினால் உனக்கு கிரீடமையா முதுகினில் வாரினால் அடித்தாரையா முகத்தினில் காரி உமிழ்ந்தாரையா முத்தமிட்டு காட்டி கொடுத்தானையா முகத்தினில் காரி உமிழ்ந்தாரையா முத்தமிட்டு காட்டி கொடுத்தானையா கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்ததை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரிகரமாக இருக்கிறது. அற்புதங்கள் செய்த கரங்களையாம் ஆணியினாகத்தை அடித்தாரையாம் அற்புதங்கள் செய்த கரங்களையாம் ஆணியால் கரங்கள்
பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இது உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமாக இருக்கின்றார். உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். முட்களினால் உனக்கு கிரீடமையா, முதுகினில் வாரினால் அடித்தாரையா. முட்களினால் உனக்கு கிரீடமையா, முதுகினில் வாரினால் அடித்தாரையா. முகத்தினில் காரி உமிழ்ந்தாரையா, முத்தமிட்டு காட்டி கொடுத்தாரையா. முகத்தினில் காரி உமிழ்ந்தாரையா, முத்தமிட்டு காட்டி கொடுத்தாரையா. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. கர்த்தர் இயேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ. கர்த்தர் இயேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. யாருக்காவது கர்த்தருடைய பந்தி அப்பமோ ரசமோ வரலன்னா கை உயர்த்துங்க. யாருக்காவது வரல, எல்லாருக்கும் வந்தது நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்டதான அந்த ராத்திரியுடைய அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொன்னார். நமக்காய் பிக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்துவோட சரீரம், நமக்காய் சிந்தப்பட்டதான இயேசுடைய ரத்தம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தருடைய பந்தி வந்தது என்று நினைக்கிறேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தருடைய பாத்திரத்தை அப்பத்தை கரத்தில் ஏந்தினவர்களாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மீட்கும்படி உம்மையே எனக்காக கோர சிலுவையிலே கல்வாரியிலே பலியாய் தந்து உம்முடைய கர்த்தாவே இரத்தத்தினாலே என்னை மீட்டீரே, உமக்கு நன்றி. நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த பந்தியிலே பங்கெடுத்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆண்டவரே மரணத்தையும் நீர் வரப்போகிற நாளையை நினைவு கூர்ந்து உமக்கு இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்ம யாரும் ஒன்றாய் புசிப்போம். தயவு செய்து அப்படியே ஒரு முக்கிய அறிவிப்பு, திருமண அறிவிப்பு அறிவிக்கணும். அது முதல்ல அறிவிச்சிருக்கணும். செய்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அப்படியே போயிட்டோம்.
அதனால் இப்பொழுது அறிவிக்கிறோம், நம்முடைய திருச்சபை சார்ந்த விசுவாச குடும்பத்தார் ரவிக்குமார், விஜயஸ்ரீ அவர்களுடைய இளைய மகன் திருநிறை செல்வன் ஆர் சுனில்குமார் என்கிற ஞானி அவர்களுக்கும், விஜயவாடாவை சார்ந்த திரு கோட்டையா திருமதி பிரபாவதி அவர்களுடைய மகள் திருநிறை செல்வி பிரவலிகா என்கிற மகளுக்கும் வருகிற 4ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இவர்களுடைய திருமணம் தேச சட்டப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் நடக்கக்கூடாத நியாயமான காரணத்தை உங்களில் யாராலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின்படி தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை குறித்து ஒருவரும் ஒரு நாளும் ஒன்றும் சொல்லாதிருக்க கடவுள் என்று கட்டளையிடுகிறேன். இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் மனிதனாய் எங்களுக்காக வந்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்து உண்மையே எங்களுக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டவராக நீர் மகிமையிலே இருக்கிறீரே. அந்த மகிமையோடு கூட நீர் ஒரு நாள் திரும்பி வரப்போகிறீர். நீர் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் பொழுது நாங்கள் நீர் இருக்கிற வண்ணமாக உங்களை நாங்கள் தரிசிக்க போகிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே வந்து பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையின் மூலம் உடைய பிள்ளைகள் கேட்ட சத்தியனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய விளைவுகளை உண்டு பண்ணட்டும். உமக்காக வாழ வேண்டும் என்கிற உறுதியை பெற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஒரு பாடலை. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாம் உற்சாகமாக நல்லா கரலை தட்டி வாய்களை திறந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், மகிமையில் அவரோடே நான் உள்மூடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொல்மூடி சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். பொல்மூடி சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூடி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான்
இருந்தால் போதும்